தாம்பரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஏகப்பட்ட மனுக்கள் குவிஞ்சு போய் கிடக்குது. அங்கே இருக்கக்கூடிய வேலை துணிகரமாக நடக்கலை. மாத கணக்கில் மக்கள் அலுக்கடிக்கிறாங்க. மக்களுடைய மனுக்கள் மாத கணக்கில் ஆகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி வச்சுருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிங்க துணிகரமாக வேலை செய்யணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. ஒவ்வொருத்தருடைய மனுக்களும் வேல்யூபிளான ஒரு விஷயம். ஏழை எளிய மக்களுக்கு தேவையான ஒவ்வொரு அவங்க போடக்கூடிய ஒவ்வொரு கையெழுத்தும் அவங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை உருவாக்கக்கூடிய கையெழுத்து. பல பேர் இந்த கையெழுத்துக்காக காத்து கொண்டு இருக்காங்க. ஆனால் அங்கே போகிறப்போ ஒரு மாதம் 15 40 நாள் 30 நாள்னு சொல்லிட்டு அந்த மனுக்கள் தேங்கி இருக்கிறதுனால அவங்களுடைய வாழ்வாதாரம் அந்த மனுக்கள் கையெழுத்தானால் தான் அந்த வாழ்வாதார பிரச்சனையே தீருன்ற மாதிரி ஒரு சூழலாம் நிறைய பேருக்கு இருக்குது. அதை அதிகாரிகள் துணிகரப்படுத்தணும். கடந்த ஆட்சிகளில் இந்த மாதிரி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சிகள் வந்தோடனே எல்லாம் அதிவேகமாக நடக்கணும் தளபதி விஜய் அவர்கள் சொல்கிறாரு. ஆனால் அதிகாரிகள் அந்த வேகத்தில் இல்லைன்றது தான். அவர் இருக்க வேகத்துக்கு இவங்க ஈடு கொடுக்கலன்றது தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் காலதாமதமாக இருக்குது. தாம்பரம் கோட்டாட்சியர்கிட்ட பல மனுக்கள் தேக்கத்தில் இருக்குது. இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த மனுக்கள்லாம் கொஞ்சம் அதிவேகமாக கையெழுத்தானால் மக்களுடைய பிரச்சனை தீரும். ஏழை எளிய மக்கள் இந்த அரசாங்கத்தை ஆதரித்து மாற்றத்தை உருவாக்கியிருக்காங்க. அந்த மக்களுக்கு இந்த நேர குறைவு இந்த மாதிரியான கஷ்டங்கள் தான் பல ஆண்டுகளாக இருக்குது. அதை தான் இங்கே சரிப்படுத்தணுன்றதுனால இந்த மனுக்கள் ஒரு 5 நாளாக 10 நாளாக அதுக்குள்ளே முடிச்சு கொடுக்கணுன்றது தான் மக்களுடைய கோரிக்கை. தாம்பரம் கோட்டாட்சியர் வேகமாக மனுக்களை சரி பார்த்து மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும். இப்போதைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி